ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இன்றைக்கி குக்கரில் ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பிரியாணி மசாலா ரெசிப்பியும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். 4 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கோங்க. இதை குறைஞ்ச தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா காரத்துக்கு 8 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக 3 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காஞ்ச மிளகா நல்லா கலர் மாறணும். அப்படின்னா தான் நமக்கு பிரியாணி மசாலாவோட கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும். அதனால் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 3 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 8 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு ஜாவித்ரி, அப்புறம் 2 நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிவிட்டு குறைஞ்ச தீயில் வச்சு லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கசகசா, 3 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. நெக்ஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம். ஆனால் ஜீரக சம்பாவில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை 2 வாட்டி நல்லா அலசிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வச்சுக்கோங்க. இதில் நான் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதை ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி, அதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது சோயா உருண்டைகள் இருக்குல்ல, அது எடுத்திருக்கேன். இதை அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆறுனதுக்கு அப்புறமா அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு நான் எண்ணெய் 2 டீஸ்பூனும் நெய் 1 டீஸ்பூனும் எடுத்திருக்கேன். அதில் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஃபுல்லாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு 5 பூண்டு 2 துண்டு இஞ்சியை இந்த மாதிரி லைட்டாக தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் என்னென்ன நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், அப்புறமா கொஞ்சம் பச்சை பட்டாணி, அப்புறம் ஊற வச்சிருந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இதை பாதியாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே காரம் இருக்குது. அதனால் நீங்கள் தனி மிளகாய் தூள் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கையளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பாதி தண்ணி பாதி தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக இந்த ஜீரக சம்பா யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சமாக நான் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு எதுவும் கம்மியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இது ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இந்த பிரியாணி மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம கடைகளில் வாங்குகிற பிரியாணி மசாலா விட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிரியாணி மசாலாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம்.
1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா குழையாமல் இருக்கும். இதை இப்போ சர்வ் பண்ணலாம். டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியனும் கொத்தமல்லி இலையும் தூவிருக்கேன். இந்த பிரியாணிக்கு சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.